மியூசிக் பயங்கரமாக கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் படத்துக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக மியூசிக் பொறுத்த வரைக்கும். வசந்த் கோவிந்தா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த பீட்லாம். மியூசிக் படத்துக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்த மாதிரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக போன மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த அரசியல் இருக்கு, அரசியல் அதை பற்றி தான் சொன்னாங்க. பட் எந்த இடத்துலையும் ஒரு விறுவிறுப்பாக இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் மைனஸ் படத்துக்கு. அந்த அளவுக்குலாம் எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து ஆக்சுவலாக இந்த சின்னதாக வார்டு மெம்பர் கவுன்சில் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எம்எல்ஏ எம்பி அந்த எலெக்ஷன்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு சின்ன லோக்கலில் இருக்க அரசியல். அதுக்குள்ளே தான் எவ்வளோ சூழ்ச்சிகள் இருக்கும். இங்கேருந்து தான் மேலே எல்லாரும் போவாங்க, எவ்வளோ ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு போகிறாங்கன்றதை காட்டுறாங்க. பட் இவங்க காமிச்சதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டல அப்படின்றது தான். அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் ஃபைட் கிளப் மாதிரி இல்லை ப்ரோ. ஃபைட் கிளப் மாதிரி இருக்கும்னு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. எலெக்ஷன் பற்றி சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் பற்றி சொல்லிக்கிறாங்க. நீங்கள் என்ன ப்ரோ எனக்கு அதை பற்றிலாம் தெரியல ப்ரோ சரியா. ஆனால் நான் வந்தது அந்த விஜய்க்காக தான். அவர் ஃபைட் கிளப் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் அவ்வளோ இல்லை. சாங்ஸ் பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லாக ஃபைட் தான். எலெக்ஷன் நேரத்தில் இந்த படம் வந்துருக்கு ப்ரோ. இது எலெக்ஷனை மையப்படுத்தி இது வந்திருக்கா இல்லை வேற எதுவும் சொல்ல வராங்களா படத்தில்? வேறு எதுவும் சொல்ல வரல ப்ரோ. அந்த எலெக்ஷன் பற்றி தான் கரெக்டாக இருக்கணும். கரெக்டான ஆளுங்க கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க. மற்றபடி தான் சொல்லுங்கள்.